தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் வடிவேலு பாணியில் மர்ம நபர் ஒருவர் ஆடுகளை திருடி வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடையரோடு பகுதியில் ஆடுகள் திருடப்படுவதாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு அம்மைநாயக்கனூர் பகுதியில் சில நாட்களாகவே கால்நடைகள் மற்றும் விவசாய மின் மோட்டார் வயர்களை குறிவைத்து திருடுவதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்தது. மேலும் இது சம்பந்தமான புகார்கள் போலீசாருக்கு வந்தமே உள்ளது. தொடர்ச்சியாக இந்த இரவு நேரங்களில் இந்த வரும் மர்ம நபர்கள் இங்க இருக்கக்கூடிய வயர்களையும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய கால்நடைகளை தொடர்ச்சியாக திருடி வந்த நிலையில் இவர்கள் ஆய்வு செய்வதற்காக பல்வேறு முயற்சியை அதே போல் ரோந்தில் உள்ளிட்ட போலீசார் தற்போது ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அழகம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அந்த கொட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த வெள்ளாடுகளை முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் ஒருவர் முதலில் இருக்கக்கூடிய அந்த தோளில் சுமந்து கொண்டு பின்னர் மற்றொரு ஆட்டை கையில் இழுத்துக் கொண்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தொடர்ந்து தான் இங்க ஆடுகள் தொடர்ச்சியாக திருடுவது என்பது இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் தெரிய வந்தது. மேலும் இங்க இருக்கக்கூடிய சுப்பையா பாண்டியன் என்பவர் மீது அம்மைநாயக்கனூர் போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போல் தொடர் திருட்டில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் தற்போது அந்த திருட்டுகளை தடுப்பதற்காக அதை சொல்லக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த இவர்தான் என்று சொல்லப்படுகிறார்கள். இவரை உடனடியாக அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்ய வேண்டும். மேலும் இதுபோல் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக திருடப்படும் கால்நடைகள் மற்றும் வயர்கள், மின்சாதனம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை திருடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை எழுந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியானது முழுமையாக சொல்ல போனோம் என்றால் இந்த மதுரை மாவட்டத்தை எல்லையில் இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய திருட்டு சம்பவத்தை முழுமையாக இரவு நேர ரோந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.